எவ்வளவு விஷயங்கள் வந்து சரியாக வேண்டிய தேவை இருக்கிறது. அதெல்லாம் வந்து ஒரு தகவல் தொடர்பு அமைச்சராக இருக்கிறவர் தகவலை சொல்லி உதாரணத்துக்கு நெட்வொர்க் பிரச்சனையை வந்து இல்லாமல் வந்து ஆக்குகின்றோம், அல்லது செல்போன் கட்டணங்களை வந்து குறைக்கின்றோம், மின் கட்டணத்தை வந்து நாங்கள் குறைக்கின்றோம். இப்படி மக்களுக்கு இருக்கின்ற அந்த பிரச்சனையை வந்து கருத்தில் வைத்து அவங்களுக்கு ஏதாவது வந்து தகவலை சொல்லணும்ல, அது இல்லாம நிறைய தேவைகள் இருக்கிறது. அதெல்லாம் பத்தி பேசாம நான் வந்து கார்ல போகும்போது ஏசி பயன்படுத்துறதுல அதனால என்னப்பா நீங்க எல்லாருமே சட்டப்பையில வெங்காயத்தை வச்சுக்கோங்க. செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி சமூக வலைதளங்களில் விவாதமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரிய ஒரு தகவலாக ஒன்றிய அமைச்சர் சொன்ன அந்த செய்தியை நாம பார்க்க இருக்கிறோம். யார் அந்த அமைச்சர், என்ன சொன்னார் என்று பார்த்தால், அடிக்கக்கூடிய இந்த கோடை வெயிலில் அவர் சொல்லக்கூடிய அந்த யோசனை என்பது மத்திய பிரதேச மாநிலத்தில் சிவபுரி என்கின்ற பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய ஒன்றிய அமைச்சர் ஜோதிராத்திய சிந்தியா என்று சொல்லக்கூடிய மத்திய தகவல் தொடர்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இவர் பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏசிலாம் வேண்டாம், ஏன்னா இப்ப கடுமையா வந்து வெயில் அடிக்குது இல்லைங்களா, ஏசிலாம் வந்து வேண்டாம், வெங்காயம் இருக்குல்ல அது கையில வந்து எடுத்து கட்டுற வெங்காயத்தை காட்டி இந்த வெங்காயத்தை நீங்கள் வைத்துக் கொண்டால் போதுமானது, என்பதெல்லாம் வந்து தேவையில்லை என்று அவர் சொல்லுகிறார். पॉकेट में प्याज ले जाओ, कुछ नहीं होने वाला तुम। आधुनिक युग में सभी डब्बे लेके घूम रहे हैं, संचार मंत्री प्याज लेके घूम रहे हैं. அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா, இவர் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறாரு, பாஜகவை சார்ந்தவராக இருக்கிறாரு. பாஜகவை சார்ந்த இந்த மாதிரி வந்து பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இவர் தொலைத்தொடர்பு அமைச்சராக வந்து இருக்கிறாரு. ஆனா மக்கள்கிட்ட வந்து சொல்லும் போது இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, சர்ச்சைக்குரிய ஒரு நூதனமாக யாருமே யோசிக்க முடியாத வித்தியாசமாக ஏற்றுக்கொள்ள முடியாத இப்படிதான் வந்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். முன்னாடி கொரோனா வந்துச்சு, அப்ப என்ன செஞ்சாங்க, நீங்க வந்து கவசம் வந்து அணியுங்கள், அதே போல நீங்க வந்து என்ன செய்ய இடைவெளி விட்டு செல்லுங்கள் என்றெல்லாம் என்ன செய்யறாங்க, மருத்துவ உலகம் பல விதமான அறிவுரைகளை வந்து மக்களுக்கு வந்து சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க வந்து கை தட்டுங்க, எப்படிதான் வந்து இவங்க ரூம் போட்டு யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவங்க வந்து யோசிப்பாங்களா, இல்ல இது வந்து இந்த மாதிரி பாஜக காரங்களுக்கே வந்து சொந்தமான ஒன்றா, ஏன் வந்து இந்த மாதிரி ஆகுது, கொரோனால என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க வந்து என்ன செய்யுங்க, லைட்டை வந்து ஆஃப் பண்ணி போடுங்க, நீங்க வந்து பெல் அடிங்க, மணி அடிங்க அப்படின்றாரு, நீங்க கை தட்டுங்க அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து பாருங்க, நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். இந்த நாட்டு மக்களுக்கு எத்தனையோ விஷயங்கள், எவ்வளவு தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது, அதையெல்லாம் பற்றி பேசாமல், அதையெல்லாம் பற்றி யோசிக்காமல் இந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் வகிக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து கேலியும் கிண்டலுமாக மக்கள் எல்லாம் வந்து நகைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய கருத்துக்கள் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து கோமியா குடிங்க, அது கேன்சரையே சரியாக்கணும். இப்போ இவங்க அளவில் இவங்க நம்புறாங்கன்னு வைங்களேன். அவர் கூட சொல்றாப்ல, நான் வந்து கார்ல போகும்போது ஏசி நான் பயன்படுத்துவதில்லை, நான் வந்து எங்க வீட்டில் இருக்கும்போது நான் என்ன செய்யறது, ஏசியை பயன்படுத்தவில்லை. அது அவர் கருத்து. சரிப்பா, நீங்க ஏசியை பயன்படுத்தல, நீங்க சட்டப்பையில வெங்காயத்தை வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது ஓகே. உலகத்துக்கு சொல்லும்போது, மக்களுக்கு சொல்லும்போது சாத்தியமான பார்க்கணும்ல. அவங்களுடைய கருத்து, அவங்க வந்து அதை நம்புறாங்க, நாங்க மாட்டு கோமியத்தை குடிச்சா கேன்சர் சரியாது, அது ஏன் நம்பிக்கை, நான் அதனால குடிப்பேன்னா அது அவங்களை சார்ந்தது. மக்களிடத்தை வந்து சொல்லும்போது ஒரு முக்கியமான வந்து பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், மக்களால் கவனிக்கப்படக்கூடியவர்கள், அவங்களுடைய கருத்தை வந்து மக்கள் வந்து செவியேற்று என்ன சொல்றாங்க என்று கவனிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர் அவங்க சொல்றாங்க, இது போன்ற தகவல்களை அவங்க சொல்றதை பார்க்கணும். அப்ப இதுல பல்வேறு கேள்வி வந்து மக்கள் வந்து எழுப்புகின்றார்கள். வெங்காயத்தால சரியாயிடும் அப்படின்னு சொன்னா இவர் அதான சொல்றாரு, நான் ஏசியை பயன்படுத்துறது இல்ல. கேள்விகள் வந்து கடுமையான கேள்விகள், அதாவது வந்து ஏவுகணை போன்ற கேள்விகள் வந்து பாய்ந்து கொண்டு இருக்கு. அப்ப வந்து ஏசி சம்பந்தமான அந்த இதெல்லாம் இருக்கு. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா வந்து பாராளுமன்றத்தில் வந்து நீங்க ஏசியை வந்து ஏன் பயன்படுத்தணும், அது தேவையில்லை தானே, நீங்க அங்க வந்து வெங்காய மூட்டையை வந்து வாங்கி நல்லா அடுக்குனீங்க அப்படின்னா இவர் கருத்து அதானே, வெங்காயம் தானே இல்லன்றாரு, அது ஏசி தேவையில்லைன்றாருல, நீ வெங்காயத்தை வாங்கி அடுக்குனீங்க அப்படின்னா வெங்காய மூட்டையை அது வந்து சரியா போயிடுமே என்று வந்து என்ன செய்யறாங்க, கரண்ட் பில்லாவது மிச்சமாகுமே. அப்ப ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய இந்த சிந்தனை, அவங்க நம்பக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதை மக்கள்கிட்ட வந்து அதை எடுத்து சொல்லி அதை பிரதிபலிச்சு மக்கள்கிட்ட வந்து கொண்டாந்து சேர்ப்பதற்கு என்ன செய்யறாங்க, வெகுஜன மக்கள் வந்து இந்த கருத்தெல்லாம் வந்து சொல்லும்போது கேலியும் கிண்டலுமாக என்ன செய்யறாங்க, ஏன்னா இது ஏற்கத்தக்க கருத்து இல்லைங்க. வெங்காயம் போதும்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தில் அது வந்து இந்த மாதிரி முக்கியமான ஒரு பதவி வகிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தொலைத்தொடர்பு ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் சொல்லும்போது இதுல நிறைய கேள்விகள் வந்து எழுகிறது. இவங்க வந்து யோசிக்கிறாங்களா, இல்ல வந்து யோசனை திறன் வந்து குறைந்து விட்டதா, மக்கள்கிட்ட என்ன சொல்றேன்னு உங்களுக்கு வந்து தெரிகிறதா, ஏன் வந்து இந்த மாதிரி பண்றாங்க, இதனால வந்து சரியாயிடுமா, இப்ப வந்து இல்லைன்னா வந்து அதை சார்ந்த நிறுவனர்கள் சொல்லணும். இப்ப நம்ம முன்னாடி என்ன கேள்வி எழுப்பணும் அப்படின்னா, கொரோனாவுக்கு கை தட்டினா சரியாயிடும், லைட் ஆஃப் பண்ணா சரியாயிடும் சொன்னாங்கல்ல, மருத்துவ உலகம் சொல்லட்டும், மருத்துவ உலகம் அதை சொல்லணும். அவங்க வந்து இது ஈஸியான ட்ரீட்மெண்ட் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் எத்தனை மருத்துவர்கள், எத்தனை செவிலியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஒட்டுமொத்த நிர்வாகமும் அரசாங்க கட்டமைப்பும் அதை வந்து எதிர்கொள்வதற்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்க. இது ஈஸியான வழியாச்சுங்க. கை தட்டினா கொரோனா போயிடுதா, லைட் ஆஃப் பண்ணா கொரோனா சரியாயிடுதா, ஈஸியான வழியாச்சா. இந்த ரூட்டை எல்லாரும் அழகா ஃபாலோ பண்ணுவாங்க, ஏன் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும். அது மாதிரி தான் இதுவும், வெங்காயம் வந்து வச்சா போதுமா, எல்லாம் சரியாயிடுமா, ஏசிலாம் வந்து வேண்டாமா சொல்லுங்க, மத்திய அரசாங்கம் தானே சொல்லுங்க. அப்ப ஏசி தயாரிக்கிற அந்த கம்பெனிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்லுங்க, இப்ப ஏசி எல்லாம் என்ன செய்யாதீங்க, நீங்க உற்பத்தி செய்ய வேண்டாம் சொல்லுங்க. அதே மாதிரி வந்து வெங்காயத்தை என்ன செய்யுங்க, விலை குறைச்சு கொடுங்க மக்களுக்கு. இவங்க கருத்து பிரகாரம் சொல்றேன், எல்லாரும் வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க, வெங்காயத்தை வந்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அதாவது சாத்தியமற்ற ஒரு தகவலை வந்து என்ன செய்யறாங்க இவர்கள் சொல்லி மக்கள் மன்றத்தில் அந்த செய்தியை வந்து கடத்துவதற்கு இவங்க பாக்குறாங்க. ஒருவேளை இல்லைன்னா இப்படியான்னு தெரியல. அதாவது இந்த மாதிரி ஆளுங்களாம் இப்படிதானே, பொதுவாக அரசியல்வாதிங்க
ஒரு டைப்பா இருப்பாங்க. வித்தியாசமான கருத்தை இவங்க வந்து சொன்னாங்கன்னு சொல்லி எதுவா இருந்தாலும் அவங்க வந்து என்னன்னா அதுல வந்து அவங்க புகழப்படணும். ஒரு அந்த மாதிரி இவங்க யோசிக்கிறாங்களான்னு தெரியல. எல்லாரும் யோசிப்பது போன்று, எல்லாரும் நினைப்பது போன்று எது சரியோ அதை சொல்வதற்கு இல்லாமல் விதிவிலக்காக இப்படி நம்ம வித்தியாசமா பேசணும். மக்கள் என்ன வந்து விமர்சனம் பண்ணாலும் எப்படி வந்து கமெண்ட் போட்டாலும் அதை பத்தி எல்லாம் வந்து நம்ம கவலைப்படக்கூடாது. முடிவெடுத்துட்டு வராங்களான்னு தெரியல. நம்ம இப்படி வித்தியாசமா சொல்லி அதுல வந்து என்ன செய்யணும்? வித்தியாசமான கருத்துக்கு இவர் சொந்தக்காரர், எவ்வளவு அழகா வந்து வித்தியாசமா பேசுறாரு. இப்படி ஒரு ட்ரை பண்றாங்களே தெரியும். அப்படி ட்ரை பண்ணாலும் இது ஃபெயிலியர் தான். ஏன் மக்கள்லாம் அப்படியே சொல்றாங்க? நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேலையை செய்யாத இவங்களுக்கு இப்படிதான் வந்து இருப்பாங்களா? எல்லாரும் என்ன மொத்தமா ஒரே இடத்துல வந்து இருக்கிறாங்களா? யோசிக்கிற தன்மையை வந்து இருக்காதா என்று வந்து பல்வேறு கேள்விகள் வந்து எழுகிறது. அப்ப நம்ம சொல்வது அதுதான், பேசும்போது கவனமா பேசுங்க, எது சாத்தியமோ அதை சொல்லுங்க. உங்க நம்பிக்கை அப்படின்னா உங்களோட அதை வந்து வச்சுக்கோங்க. மக்கள் மன்றத்தில் வரும்போது மக்கள்லாம் எதை ஏற்றுக்கொண்டார்களோ, அறிவியல் என்ன சொல்லுகிறதோ, மருத்துவம் என்ன சொல்லுகிறதோ, எது யதார்த்தமோ அதைத்தானே வந்து சொல்லணும். அப்ப அதற்கு மாற்றமாக சொல்லக்கூடிய நிலையை இவர்கள் வந்து என்ன செய்யணும்? தவிர்க்க வேண்டும். அது இல்லாமங்க இன்னைக்கு நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு பொதுக்கூட்டத்தில் மக்களுக்கு தகவலை சொல்றாரு. பொதுமக்களுக்கு இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. எவ்வளவு விஷயங்கள் வந்து சரியாக வேண்டிய தேவை இருக்கிறது. அதெல்லாம் வந்து ஒரு தகவல் தொடர்பு அமைச்சராக இருக்கிறவர் தகவலை சொல்லி இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன செய்யறோம்? உதாரணத்துக்கு நெட்வொர்க் பிரச்சனையை வந்து இல்லாமல் வந்து ஆக்குகின்றோம், அல்லது செல்போன் கட்டணங்களை வந்து குறைக்கின்றோம். இன்னைக்கு வந்து அதில் தானங்க இல்லை வந்து நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம், மின் கட்டணத்தை வந்து நாங்கள் குறைக்கின்றோம். இப்படி மக்களுக்கு இருக்கின்ற அந்த பிரச்சனையை வந்து கருத்தில் வைத்து அவங்களுக்கு ஏதாவது வந்து தகவலை சொல்லணும்ல. அது இல்லாம எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. அதெல்லாம் பத்தி பேசாம நான் வந்து கார்ல போகும்போது ஏசி பயன்படுத்துறதில்ல, அதனால என்னப்பா நீங்க எல்லாருமே சட்டப்பையில வெங்காயத்தை வச்சுக்கோங்க. இன்னும் பல பேர் கேட்கறாங்க. சட்டைனா வந்து பொதுவாக தமிழ்ல சொல்லுவாங்க கால் சட்டை, மேல் சட்டை, கீழ் சட்டை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ எந்த சட்டையில வைக்கணும் அப்படின்லாம் வந்து கேட்கறாங்க. இது போன்ற கேள்விகள் எழுப்பக்கூடிய மக்கள் வந்து இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்ப இவங்க மக்களை சந்திக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள்ல தெளிவா வந்து என்ன செய்யணும்? பேச வேண்டும். இப்படி வந்து இஷ்டத்துக்கு தன்னுடைய மனம் போன போக்கில் கொஞ்சம் கூட ஒரு சிந்தனை அற்றவர்களாக இது மாதிரி பேசுவது என்ன செய்யவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதுல மிக கவனமா என்ன சொன்னாலும் மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு தெரியலங்க. என்னதான் போய் வந்து நம்ம மக்கள் மன்றத்தில் சொன்னாலும் எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படி வந்து இவங்க இந்த அளவுக்கு வந்து தைரியமாக மக்கள் மன்றத்தில் நின்று இந்த மாதிரி கருத்தெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்ப எதை சொன்னாலும் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள், மக்கள் அது சம்பந்தமா வந்து யோசிக்க மாட்டார்கள். அப்படி நினைத்தால் அது தவறு. அந்த கணக்கு வந்து முற்றிலும் தவறானது. அப்ப இவங்க தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எது பொதுமக்களுக்கு தேவையானதாக இருக்கிறதோ, அவர்களுடைய பிரச்சனையாக இருக்கிறதோ அது சம்பந்தமாக இவர்கள் யோசிக்க வேண்டும். இப்படி தேவையற்ற சிந்தனைகளை இவர்கள் வந்து சிந்திப்பதை தவிர்த்துவிட்டு தேவையான பொதுமக்களுடைய பிரச்சனைகளை குறித்து சிந்தித்து அதற்கான முடிவுகளை இவங்க வந்து என்ன செய்யறது மாதிரி மக்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இவங்க அவங்களுக்கான அந்த பிரச்சனைக்குரிய அந்த வழிகளை, அந்த முடிவுகளை இவங்க வந்து சொல்லணும். அதுதான் பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே இவங்க என்ன சொன்னாலும் பொதுமக்கள் நம்பி விடுவார்கள் என்கின்ற அந்த மனப்பான்மையில் இது போன்ற கருத்துக்களை சொல்ல வேண்டாம். இது முற்றிலும் வந்து ஒரு நகைப்புக்கு உண்டான ஒரு தகவலாகத்தான் இருக்கின்றது. அதே போன்று இவர்கள் வந்து எதை சொன்னாலும் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம இதில் மிகுந்த கவனத்தோடு இப்படித்தானே வராங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா, ஏன்னா ஒரு பக்கத்துல இவங்க வந்து அறிவியல் சார்ந்து இதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்களா தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் நாட்டை எங்க கொண்டு போய் விட போறாங்கன்னு தெரியல. இப்படியும் வந்து மக்கள் மன்றத்தில் கேள்வி எழுகிறது. அப்ப பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்